கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 28ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மார்க்கு 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? For what will it profit a man if he gains the whole world and loses his own soul? ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆமென். இன்றைய தியான வசனத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கூறினார். அதற்கு முன்பு அவர் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துரைத்தார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறினார். அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவின் பின் செல்ல விரும்பினால் முதலில் நம்மை மறுத்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மையே நாம் வெறுக்கணும். நம்முடைய சிலுவையை எடுத்து கொள்ள வேண்டும். அதன் பின் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது உலக ஆசைகளை விட தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுப்பது ஆகும். இதை சொன்ன பின்பு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். இந்த தபசு காலத்தில் நாம் நம்மையே வெறுத்து தாழ்மையுடன் இயேசுவை பின்பற்றவே நம்மை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வேளையில் தேவன் ஏன் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார்? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இன்றைய தியான வசனம் 3 முக்கிய உண்மைகளை கற்பிக்கிறது. ஒன்று, உலக ஆதாயம் எல்லாம் நிலையற்றது. மனுஷனுடைய பணம், பதவி, புகழ், அதிகாரம் இவையெல்லாம் எவ்வளவு பெற்றாலும் அவை தற்காலிகமானவையே. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று யோவான் தமது 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். உலகத்தில் கிடைக்கும் எல்லாம் ஒரு நாள் முடிவடையும், மரணத்துடன் முடியும். 2வது பாயிண்ட், ஆத்துமா மிகவும் மதிப்புள்ள ஒன்று. மனிதனுடைய மிக பெரிய சொத்து ஆத்துமா. தேவன் மனிதனை படைத்தபோது தேவன் மனிதனுக்குள் ஜீவ மூச்சை ஊதினார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். அதனால் மனிதன் வெறும் உடல் அல்ல, அவன் நித்தியமான ஆத்துமாவை உடையவன். ஆத்துமா பணத்தால் வாங்க முடியாது, உலகத்தால் ஈடு செய்ய முடியாது. 3வது உண்மை, இரட்சிப்பு உலகத்தை விட மேலானது. மனிதன் உலகத்தையே பெற்றாலும் தேவனை இழந்தால், இரட்சிப்பை இழந்தால் அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாகி விடுகிறான். முதலாவது தேவன், உலகம் பின்னால். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். ஒரு செல்வந்தனை பற்றி இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் நிலத்தில் நல்ல விளைச்சல் தானியங்களை சேர்த்து வைக்க பெரிய களஞ்சியங்களை கட்டி அதில் சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே,
உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் பிரியமாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்வதை நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் உலகத்தை சிநேகித்து எல்லாவற்றையும் சேகரித்தான். ஆனால் தேவனுக்காக அவன் வாழவே இல்லை. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்படி இருக்க இந்த உலகத்தில் இருக்கும் வரை நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரது சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே அல்லாமல் வேறு என்ன செய்ய வேண்டும்? யோசிச்சு பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உலகம் தற்காலிகம், செல்வம் நிலைத்திருக்காது, ஆத்துமா நித்தியம், அது தேவனுக்கே சொந்தம். தேவனை முதலில் தேட வேண்டும், உலகத்தை அல்ல. நமது வாழ்க்கையின் சரியான முன்னுரிமை தேவன், ரட்சிப்பு, பரலோக நம்பிக்கை, இவற்றில்தான் நம்முடைய கவனம் முழுவதும் இருக்க வேண்டும். இன்றைய தியான வசனம் நமக்குள் 3 கேள்விகளை எழுப்புகிறது. ஒன்று, என் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் என்ன? 2, நான் உலகத்திற்காக ஓடுகிறேனா? 3, என் ஆத்துமா தேவனோடு சரியாக இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டறிந்து இந்த தபசு காலத்தில் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்து தேவ பாதம் சரணடையுங்கள். சரணடைவோமா? Today's verse teaches that worldly success cannot replace the value of the soul. A person may gain wealth, power and fame, but if they lose their soul and relationship with God, it is a great loss. During the Lent season, believers are reminded to examine their lives, repent and seek God's kingdom first. The soul is eternal and far more valuable than anything in the world can offer. Therefore, we must prioritize salvation and a life that follows Christ. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக தந்தையே, உலக ஆசைகளில் நாங்கள் பல நேரங்களில் மூழ்கி விடுகிறோம். ஆனால் இந்த வசனத்தின் மூலம் எங்களுடைய ஆத்துமாவின் மதிப்பை நினைவூட்டியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உலகத்தை விட உம்முடைய ராஜ்யத்தை முதலில் தேடுகிற வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். எங்கள் மனதை சுத்தமாக்கி உம்மை பின்பற்றும் கிருபையை அருள வேண்டுகிறோம். இந்த தபசு காலத்தில் எங்கள் குற்றம் குறைகளை உணர்ந்து வருந்தி உம் பாதம் பணிகிறோம். எங்களை தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக எங்கள் வாழ்க்கை அமைய எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.